ஸ்ரவணபெலகோலா கர்நாடகாவில் உள்ள ஒரு பழமையான ஜைன புனித தலம். இங்குள்ள கோமதீஸ்வரர் சிலை, பாகுபலி சிலை மிகவும் பிரபலம். 57 அடி உயரம் உள்ள இந்த மோனலித்திக் சிலை அருகதரான பாகுபலிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இப்பகுதி ஜைன திகம்பர துறவிகளின் முக்கிய மடங்களில் ஒன்றாகும். பெலகோலா வெள்ளைக்குளம் என்ற வார்த்தையிலிருந்து பெலகோலா என்ற பெயர் உருவானது. வரலாற்று முக்கியத்துவம். 1. பாகுபலி. ஜைன மதத்தின் முதல் தீர்த்தங்கரரான ரிஷபநாதரின் மகனான பாகுபலி துறவு பூண்டு நீண்ட காலம் தவம் செய்த இடம் இது. 2. கோமதீஸ்வரர் சிலை. கிபி 981 இல் கங்க வம்ச மன்னர் ராசமல்லா ஈயன் தளபதி சமுண்டராயால் இந்த ராட்சத சிலை அமைக்கப்பட்டது. 3. மகா மஸ்தகாபிஷேகம். பாகுபலி சிலைக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த சிறப்பு அபிஷேகம் உலகெங்கிலும் உள்ள ஜைனர்களால் கொண்டாடப்படுகிறது. மற்றும் 4. விந்தியகிரி மற்றும் சந்திரகிரி. இங்கு 2 மலைகள் உள்ளன. விந்தியகிரி மலையில் பாகுபலி சிலையும், சந்திரகிரி மலையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜைன மடங்களும் கோவில்களும் அமைந்துள்ளன. முக்கிய இடங்கள். 1. பாகுபலி சிலை, விந்தியகிரி பிரம்மாண்டமான ஒற்றைக்கல் சிலை. 2. சந்திரகிரி, சந்திரகுப்த மௌரியர் தவம் செய்ததாக கருதப்படும் இடம். பல ஜைன கோவில்கள் மற்றும் மடங்கள் இங்கு உள்ளன. மற்றும் 3. பெலகோலா குளம், நகரத்தின் மையத்தில் உள்ள புனித குளம். ஸ்ரவணபெலகோலா ஜைன மதத்தின் ஆன்மீக மையமாகவும் அதன் வரலாற்றையும் கலை நுணுக்கத்தையும் பறைசாற்றும் ஒரு அற்புதமான இடமாகவும் விளங்குகிறது. வரீங்க திருவண்ணாமலை செஞ்சு பாகுபலி என்பது தமிழில் எழுதப்படும் வடிவம் மற்றும் இது பிரபாஸ் நடித்த பிரம்மாண்டமான இந்திய திரைப்படத்தின் பெயராகும். இதன் பொருள் வலிமையான புஜங்கள் கொண்டவன் அல்லது பலம் வாய்ந்த தோள்களை உடையவன் என்பதாகும். இது வீரத்தையும் வலிமையையும் குறிக்கிறது. இது சமஸ்கிருதத்தில் இருந்து வந்த சொல். தமிழில் திரைப்படத்தின் தலைப்பாகவும் அதன் கதாநாயகனின் பெயராகவும் உள்ளது. விளக்கம். பாகு பலம், வலிமை. பலி புஜம், கை. மற்றும் மொத்தமாக வலிமை வாய்ந்த தோள்கள் கொண்டவன். திரைப்படத்தில் பாகுபலி என்பது அமரேந்திர பாகுபலி என்ற வலிமை மிக்க ராஜாவின் பெயர். இந்த திரைப்படத் தொடர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. எனவே பாகுபலி என்பது ஒரு பெயரை குறிப்பதோடு அதன் உள்ளார்ந்த அர்த்தம் வலிமையையும் வீரத்தையும் குறிக்கிறது. பாகுபலி சிலை, பாகுபலி ஸ்டாச்சு என்பது சமண மதத்தின் தீர்த்தங்கரரான கோமதீஸ்வரர், கோமதேஸ்வரர் என்று அழைக்கப்படும் உயரமான ஒற்றைக்கல் சிற்பத்தை குறிக்கிறது. இது கர்நாடகாவில் உள்ளது. குறிப்பாக சரவணபெலகுலாவில் உள்ள 57 அடி உயர சிலை மிகவும் பிரபலமானது. பாகுபலி திரைப்படத்தின் பின்னணி இசையையும் தமிழ் பாடல்களையும் குறிக்க இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமான பாகுபலி சிலைகள். 1. சரவணபெலகுலா, கர்நாடகா 57 அடி உயரம் கொண்ட உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிலை. 2. தர்மஸ்தலா, கர்நாடகா 39 அடி உயர சிலை. மற்றும் 3. வந்தவாசி, தமிழ்நாடு பொன்னூர் கிராமத்தில் 24 அடி உயர சிலை நிறுவப்பட்டுள்ளது. பாகுபலி சிலை பற்றிய குறிப்புகள். பெயர் கோமதீஸ்வரர் சிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது பாகுபலியின் தியாகத்தையும் தன்னலமற்ற தன்மையையும் குறிக்கிறது. மொழி. சிலைக்கு அடியில் உள்ள கல்வெட்டுகள் தமிழ் மற்றும் கன்னடம் மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. பாகுபலி திரைப்படம்
பாகுபலி திரைப்படத்தின் தமிழ் இசை மற்றும் பின்னணி இசை மிகவும் பிரபலம். இது மல்டி லிங்குவல் படமாகும். சுருக்கமாக, பாகுபலி சிலை என்பது ஜைன மதத்தின் புகழ்பெற்ற கோமதீஸ்வரர் சிலைகளை குறிப்பதுடன் தமிழ் இசை மற்றும் கலாச்சாரத்துடன் தொடர்புடைய பாகுபலி திரைப்படத்தையும் குறிக்கிறது. ದೆವ್ವ ಬಂತು ಅಂತಾರ ಆಮೇಲೆ ಊರವರೆಲ್ಲ ಎಲ್ಲಿದೆಯೋ ಬಿಡ ಟಾರ್ಚ್ ಚಕ್ರ ಹೊಡ್ಬೇಕು ಟಾರ್ಚ್ ಕಾಣಲ್ಲ ಆಮೇಲೆ ಅಲ್ಲೋಗಿಲ್ವಾ ಅಲ್ಲೋಗ್ಬೇಕು ತಾನೆ ಇಲ್ಲ ಕಾಣಿಸ್ತು. ಅಲ್ಲಿ ಆರಾಮ ಹತ್ತ ಬಿಡ್ತಾರೆ ಫೋಟೋ ಬಂದ ಸರ್ ಫೋಟೋ ಬಂದ್ ಮಾಡಿ ಸ್ವಲ್ಪ ದರ್ಶನ ಮಾಡಿ.
அமைந்துள்ள ஒரு முக்கியமான சமண யாத்திரை தலமாகும். இது விந்தியகிரி மலையின் உச்சியில் உள்ள நட்சத்திரக்குறி கோமதேஸ்வரா பாகுபலி இன் பிரம்மாண்டமான ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்ட சிலைக்கு புகழ் பெற்றது. சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரரான ரிஷபநாதரின் மகனான பாகுபலியை குறிக்கும் இந்த 57 அடி உயரச் சிலை அருகிலுள்ள சந்திரகிரி மலையுடன் சேர்ந்து சமணர்களின் புனித இடமாக விளங்குகிறது. முக்கிய அம்சங்கள்: 1. கோமதேஸ்வரா சிலை. விந்தியகிரி மலையின் மீது அமைந்துள்ள இது உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிலைகளில் ஒன்றாகும். 2. சமண கோயில். இந்த மலையில் பழங்கால சமண கோயில்களும் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் நிறைந்துள்ளன. 3. புனித யாத்திரை. மலையேறுவதற்கு சுமார் 650 படிகள் உள்ளன. இது ஒரு ஆன்மீக அனுபவமாகும். மற்றும் 4. அமைவிடம். ஹாசன் மாவட்டத்தில் சிரவணபெலகொலா நகரத்திற்கு மேலே அமைந்துள்ளது. சுருக்கமாக, விந்தியகிரி கோயில் என்பது சமண மதத்தின் புனித சின்னமான கோமதேஸ்வரர் சிலையை உள்ளடக்கிய கர்நாடகாவின் சிரவணபெலகொலாவில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மலையும் வழிபாட்டு தலமுமாகும். விந்தியகிரி கோயில் என்பது கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரவணபெலகோலாவில் அமைந்துள்ள ஒரு புனித ஜைன தலமாகும். இது பிரம்மாண்டமான 58 அடி உயர பாகுபலி கோமதேஸ்வரா ஒற்றைக்கல் சிலைக்கு மிகவும் பிரபலமானது. மேலும் இது விந்தியகிரி மலையில் அமைந்துள்ளது. இது ஜைன மதத்தின் முக்கியமான யாத்திரை இடமாகும். இங்கு ஏராளமான கோயில்களும் அழகான காட்சிகளும் உள்ளன. முக்கிய அம்சங்கள்: 1. பாகுபலி சிலை. 58 அடி உயரம் உள்ள உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிலைகளில் ஒன்று. 2. இருப்பிடமும் பெயர்களும். விந்தியகிரி மலை அல்லது இந்திரகிரி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது சந்திரகிரி மலையுடன் இணைந்துள்ளது. 3. கோயில்கள். விந்தியகிரி மலையில் கோமதேஸ்வரா கோவில் மற்றும் பல பண்டைய பசாதிகள் ஜைன கோயில்கள் உள்ளன. மற்றும் 4. சிறப்பு. ஜைனர்களின் புனித யாத்திரை மையம். இங்குள்ள இயற்கை அழகு மற்றும் ஆன்மீக சூழல் மிகவும் முக்கியமானது. பயண தகவல். திறந்திருக்கும் நேரம் பொதுவாக காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும், ஆனால் சில சமயங்களில் மாறுபடலாம். சுமார் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி 30 நிமிடங்கள் வரை. அணுகுமுறை. கோயிலை அடைய சுமார் 572 படிகள் ஏற வேண்டும். இது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம், எனவே காலணிகள் அல்லது சாக்ஸ் அணிவது நல்லது. சுருக்கமாக, விந்தியகிரி கோயில் என்பது ஸ்ரவணபெலகோலாவின் அடையாளமாகும். இது மகத்தான பாகுபலி சிலையையும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த அமைதியான மலைப்பகுதியையும் கொண்டுள்ளது. இது ஜைனர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக உள்ளது.
நம்ம இன்னைக்கு சரவண பெல்கலா மலை மேலே இருக்கோம். பயங்கர ஹைட்டு. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடம். அப்படியே ரொம்ப பயங்கர ஹைட்டு. ஒரே சர்வலாக இருக்குது. ஏற முடியல ரொம்ப.